Now we are moving on to our today's topic, reorganization of states. This is post 1947. Okay, this is an important topic. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நீங்க post 1947ல எந்த அளவுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அதனால அது நீங்க திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே, அண்ட் வில் சி. இப்ப நம்ம பாக்குறோம், நம்ம இத பார்க்கும்போது லெட்ஸ் கோ பேக் டு 1920. லெட்ஸ் கோ பேக். அதாவது 1920 நம்ம ஏற்கனவே இந்த காங்கிரஸ் உடைய கான்ஃபரன்சஸ் எப்பப்ப நடந்தது அப்படின்னா பார்த்தா அப்ப யாரெல்லாம் பிரசிடண்டா இருந்தாங்கன்னா ஓகே. And in 1920, that's very important year as far as the reorganization of state concerned. Okay, அது ஒரு 4 டேட்ல நடக்குது. 26, 28, 30th and 31st December 1920. ஓகே, நாக்பூர்ல இந்த செஷன் நடக்குது. இந்த செஷன்ல there were lot of confusions among the delegates present. அதுக்கு ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல காந்தியின் எரா ஸ்டார்ட்ஸ் இன் 1990. ஸோ காந்தி வந்த உடனே லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல, பாலிசிஸ்ல, ப்ரோக்ராம்ஸ்ல லாட் ஆஃப் சேஞ்சஸ். இது அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்க டெலிகேட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஹவு ஆர் வி கோயிங் டு மூவ் ஃபர்தர் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லார்கிட்டையும் இருக்கு. அண்ட் காந்தி கம்ஸ் அவுட் வித் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியாகிரகா. இதுதான் இனிமே காங்கிரஸ் உடைய அப்ரோச்சா இருக்கும். சத்தியாகிரகா, நான் வயலன்ஸ், அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு லீடர் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் காங்கிரஸ் பை கோட்டிங் திஸ். காந்தி சொல்ற இந்த சத்தியாகிரகங்கிற ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூவ் பண்றாரு. தட் இஸ் முகமது அலி ஜின்னா. அவர் மூவ் பண்றாரு, இங்க இருந்து காங்கிரஸ் வெளியே போறாரு. ஓகே, அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அவரு முஸ்லீம் லீக்கோட கான்டாக்ட்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் 1916ல காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அவர் ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் காந்தி டேக் ஓவர் பண்ணும்போது கூட காந்தியுடைய இது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். நம்ம டிமாண்ட்ஸ் வைக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கோம். ஈவன் கிலாஃபத் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட். அதுக்காகத்தான் ஒரு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி இருக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த 1920 காங்கிரஸ் அந்த கான்ஃபரன்ஸை லீட் பண்ணது சி விஜயராகவாச்சாரியார். ஓகே, இவரை சேலம் விஜயராகவாச்சாரியர்னு சொல்லுவாங்க, ஃப்ரம் தமிழ்நாடு. இவர் தான் அன்னைக்கு அந்த கான்ஃபரன்ஸ் உடைய பிரசிடென்ட். ஓகே, whenever you see some, இது அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது. ஒரு கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது அவரோட லீடர் யாரு அப்படின்னா அப்படி மக்கப் பண்ணிட்டு போறோம். அந்த பீரியட்ல வாட் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போனோம்னா ராகவாச்சாரியாரை we can remember. ஓகே, அண்ட் இந்த ஈவெண்ட்ல ஜின்னா லெஃப்ட் காங்கிரஸ்ங்கிறது வை இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிகாஸ் அவர் ஆஃப்டர் 20 இயர்ஸ் இங்க அந்த 1920க்கு அப்புறம் 1940ல தான் அந்த கோர் அஜெண்டா கேம் இன் ஃப்ரண்ட். அதாவது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ 20 இயர்ஸ் அவர் அதுக்கான மொபிலைசேஷன்ல அவர் முதல்ல அதுல கன்வின்ஸ் ஆகணும். எஸ், ஒரு செப்பரேட் ஸ்டேட் ஆன் ரிலிஜியஸ் பேசிஸ். ஓகே, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறது. நம்ம அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பட் அதையும் தாண்டி ஏன் 1920ல இருந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஜின்னாவுடைய ஒப்பீனியன் அது அவருக்குள்ள. ஏன்னா he was also fighting for India. பட் ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல தான் அவரும் கன்வின்ஸ் ஆகுறாரு,
ஒரு ரிலிஜியஸ் பேசிஸ்ல ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும், முஸ்லிம்ஸ்க்கு வேணும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகுறாரு. அது இந்த காங்கிரஸ் வந்து வெளியே போன பிறகுதான் அவருக்குள்ள அந்த தாட் வர ஆரம்பிச்சது. ஓகே, அந்த டயத்துல தான் 1920 தான் ஆன் தி இஷ்யூ ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்ஸ ஃபார்ம் பண்ணணுங்கிறத தேவர் இன் ஃபேவர். In fact, Nagpur conference had accepted that. Nagpur Congress delegates, they accept it. Okay. இன்னும் சொல்ல போனா காந்தி கூட அதை இன்சிஸ்ட் பண்றாரு. Gandhi was also insisting that the state should be on the basis of language. அப்படின்னு அவரும் அதை இன்சிஸ்ட் பண்றாரு. இதெல்லாம் 1920 நடக்குது. இன்ஃபேக்ட் காந்தியுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல இது நடக்குது. ஓகே, ஏர்லி ஸ்டேஜ் இன் த சென்ஸ் அவர் நம்ம இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல அவருடைய லீடர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இது நடக்குது. இதெல்லாம் as early as 1920 நடக்குது. ஓகே, அதையும் தாண்டி காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அதோடைய ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டிஸ், அதாவது காந்தி தான் இது ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பை கொடுத்தது. ஒரு வில்லேஜ் லெவல்ல, அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, அப்புறம் ஒரு பிரதேஷ் லெவல்ல, தென் ஆல் இண்டியா லெவல்ல ஒரு கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் கொடுத்தது. 1885 காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட காந்தியின் எரால தான் இந்த ஆர்கனைசேஷன் செட்டப் வருது. அண்ட் ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணும்போது கூட இட் வாஸ் ஃபார்ம் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். ஸோ 1920 இருந்த காங்கிரஸ் வாஸ் வெரி கிளியர், பின்னாடி ஒரு வேளை ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைஸ் ஆனா that will be on the basis of language அப்படிங்கிறது வெரி கிளியர். இன்ஃபேக்ட் இந்த ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்ஸை பத்தி எப்பெல்லாம் டிஸ்கஷன் வருதோ, அதாவது 1937 அக்டோபர் நடந்த கான்ஃபரன்ஸ், 1938 ஜூலைல நடந்த கான்ஃபரன்ஸ், இன்ஃபேக்ட் 1945-46 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, எல்லாத்துலயும் they reaffirmed their commitment to linguistic states. ரொம்ப கிளியரா இருக்காங்க அவங்க. 1920 ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் they were very clear that the reorganization should be linguistic basis அப்படிங்கிறதுல they were very clear. ஓகே, இதுதான் இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி in the sense காங்கிரஸ் உடைய பாலிசி, காங்கிரஸ் உடைய ப்ரோக்ராம் என்ன, ஈவன் இஃப் தேர் இஸ் a proposal காங்கிரஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட் பொசிஷனா இருக்கு. பட் என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா 1947, அதாவது நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும், அதாவது நம்ம டிசைட் பண்ண முடியாது, பிரிட்டிஷ் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வாஸ் வெரி ஃபர்ம் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். பட் 1947 இந்த ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு டியூன் மாறுது. வித்தின் த காங்கிரஸ் ரொம்ப சீனியர் லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா தட் வுட் பி டிவைசிவ். தமிழ்ல சொல்ல போனா பிளவுவாதம் வந்துடும், எல்லாரும் தனித்தனியா போகணும்னு கேட்டுருவாங்க அப்படின்னு தே ஸ்டார்டட் சீங். மேபி அவங்க அந்த கன்சர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது எல்லாம் சடனா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பெரிய லீடர்ஸ் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணவங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூல சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படி நமக்கு தோணலாம். ரெண்டு வகையா யோசிக்கலாம் நம்ம. ஒண்ணு ரியலி ஒரு கன்சர்ன் இருக்கும். எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அப்பதான் இன்டெகிரேஷனுக்கான அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸஸ்க்கு ஃபேவரா போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம். ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் இதை, நான் அவங்களுடைய ஆட்டிடியூட். அண்ட் தி அதர் சைடு நம்ம அவங்கள பிரிச்சு வைக்க முடியாதோ அப்படின்னு கூட நினைக்கிறேன். நான் நெகட்டிவா பேசி பாக்குறேன். ஓகே, இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஓகே, ஸோ டாப் லீடர்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஜவஹர்லால் நேரு. ஓகே, அப்ப பட் ராஜேந்திர பிரசாத்துடைய லீடர்ஷிப்ல இருந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி
ஓகே, அந்த அசம்பிளி அதுதான் வந்து இந்த டிரான்சிஷனை பார்த்துக்குது. பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு இந்தியன் அதாவது செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கான ஒரு டிரான்சிஷனை பார்த்துக்கிற அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுது. ஒரு ரிட்டையர்டு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் எஸ்கே தார் அவருடைய லீடர்ஷிப்ல ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ண. ஓகே, இந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணா இந்த இஷ்யூ சால்வ் ஆயிரும் அப்படின்னு யார் யாரெல்லாம் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வேணும்னு கேட்கிறாங்களோ அவங்க they didn't believe. Why? ஏன் அப்படின்னு சொன்னா எஸ்கே தார் கமிட்டி எப்படி ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. they claimed எஸ்கே தார் கமிட்டி ரிப்போர்ட் இப்படித்தான் வரும் அப்படின்னு they were sure. In fact, இந்த ரிப்போர்ட் வரும்போது they were right. இப்படித்தான் ரிப்போர்ட் இருக்கும் நாங்க சொன்னோம்ல, அப்படித்தான் ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு அந்த சப்போர்ட்டர்ஸ் they were saying. Of course, அந்த கமிட்டியில 3 பேரும் இந்த எஸ்கே தர் அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அலகாபாத் ஹைகோர்ட்ல, அண்ட் ஜேஎன் லால் அவர் ஒரு லீடிங் லாயர், ரொம்ப ரினவுண்டு லாயர் அவரு, அண்ட் பனாலால் அவர் ரிட்டையர்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். 3 பேரும் வந்து they had their own standings. அவங்களும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது நம்ம அவங்கள. ஓகே, ஜூன் 17, 1948ல அவங்க submitted their report. ஓகே, அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி as predicted. ஓகே, இந்த June 17, 1948ல the committee was formed. ஓகே, கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்றது டிசம்பர் 10th, 1948ல. ஓகே, இந்த லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொவின்சஸ் அது நல்லது இல்ல, இஸ் நாட் இன் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷன் அப்படின்னு அவங்க அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் இந்த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் தி லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் they said yes, இதைத்தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆன்டிசிபேட் பண்ணோம். as predicted, நாங்க சொன்னதான் வந்திருக்கு. எஸ்கே தார் கமிட்டி இதைத்தான் சொல்லும் நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த டயத்துல ஜவஹர்லால் நேரு வாஸ் நாட் அட் ஆல் கிவிங் எனி ப்ரையாரிட்டி டு திஸ் இஷ்யூ. ஏன்னா அவரும் இது வேண்டான்னு நினைக்கிறார், அது வேண்டாம்னு நினைக்கிறார். ஸோ ஹவு டு கன்வின்ஸ் த பீப்புள்? இது எப்படி? ஏன்னா எஸ்கே தார் கமிட்டி இப்படித்தான் இருக்கும், நாங்க எதிர்பார்த்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். they just dismissed it. சப்போர்ட்டர்ஸ் இதுல என்ன இருக்கு, we knew this அப்படின்னு சொல்லிட்டாங்க. so again there was a pressure on the Congress. so அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்த சில நாட்கள்லயே, couple of weeks சொல்லலாம். ஓகே, ஜேவிபி இது இந்த டேர்ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது இந்த ஜேவிபிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த 3 letters. ஒய்? பிகாஸ் இந்த ஜேவிபிங்கிறது நத்திங் பட் 3 people. ஜே இஸ் ஜவஹர்லால் நேரு, வி இஸ் வல்லபாய் பட்டேல், அண்ட் பி இஸ் பட்டாபி சித்தாராமையா. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா they formed a committee, இந்த 3 பேர் உள்ள கமிட்டி. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு. அங்க எஸ்கே தாரை பத்தி சொன்ன மாதிரி இங்க இவங்களை பத்தி சொல்லிட முடியாது, இந்த சப்போர்ட்டர்ஸ். ஓகே, ஸோ காங்கிரஸ் உடைய கமிட்டியில டாப் மோஸ்ட் லீடர்ஷிப். இன்ஃபேக்ட் அன்னைக்கு நம்பர் 1 நேருன்னு சொன்னோம்னா, நம்பர் 2 வல்லபாய் பட்டேல் சொன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட் இவர் பட்டாபி சித்தாராமையா இருக்கார். ஸோ இந்த 3 பேர் உள்ள கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஹவு டு கன்வின்ஸ் பீப்புள்? ஸோ இந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா, இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை லெட் அஸ் போஸ்ட்போன் இட் ஃபார் சம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இஷ்யூவை தள்ளி போடு. பட் அட் த சேம் டைம் ஆன் தி அதர் சைட் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே
லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன் அங்க இன்ஃபேக்ட் தட் ஹஸ் காட் பீப்புள் சப்போர்ட். பீப்புள் அப்படி ஃபீல் பண்றாங்க. இந்த இஷ்யூ அக்ராஸ் அ கண்ட்ரி இருந்தா கூட ஆந்திரா தான் ரொம்ப முன்னாடி லீடிங்ல இருந்தது. ஓகே, ஸோ இந்த ஜேவிபி ரிப்போர்ட்ல டு கன்வின்ஸ் பீப்புள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மொமெண்ட்ல இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியல, இப்ப வேண்டாம். We feel that the present is not an opportune moment for the formation of new provinces. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களுக்கு தெரியுது கீழே நிலைமை சரியில்லை, நம்ம ஒப்பீனியனுக்கு கீழே உள்ள ஒப்பீனியனுக்கு நிறைய கேப் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் 3 பேர், ஜேவிபி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சரண்யா, they also believed that if the public sentiment is insistent, இன்னும் பப்ளிக் அதை இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அண்ட் ஓவர்வெல்மிங் ரொம்ப பெரிய அளவுல அதுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, we as Democrats have to submit to it. அதை நம்ம ஏத்துக்கணும், ஒரு as a Democrat நம்ம ஏத்துக்கணும், பட் subject to certain limitations in regard to the good of India as a whole அப்படின்னு சொல்றாங்க. இதான் அந்த ரிப்போர்ட், இந்த ஜேவிபி ரிப்போர்ட் says this. ஓகே, ஒண்ணு இது கரெக்டான மூமெண்ட் இல்ல, ரைட் மூமெண்ட் கிடையாது. ஓகே, பட் இந்த பீப்புள் ஆர் வில்லிங் டு டூ இட், வி ஷுட் அக்செப்ட் இட், அதையும் சொல்றாங்க அவங்க. ஓகே, அப்புறம் ஒரு சின்ன ரைடர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுக்கிறாங்க, அதுக்கு ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் அந்த ப்ராசஸ். அதாவது 1920 to 1947 வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் வேற. ஏன்னா இந்தியன் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் nobody came out in open against the concept of linguistic states. காங்கிரஸ் இருக்கலாம், காங்கிரஸ்க்குள்ள இருந்துக்கலாம், பட் மெஜாரிட்டி ஒப்பீனியன் ஆஃப் தி பார்ட்டி வாஸ் ஃபார் linguistic states. ஓகே, பட் அந்த கவர்மெண்ட் கையில கிடைச்ச பிறகு அந்த டோன் மாறுது. ஓகே, பட் பீப்புள் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறதும் காங்கிரஸ்க்கு புரியுது. ஓகே, அண்ட் அதனாலதான் எஸ்கேதார் கமிட்டியை ரொம்ப ஈஸியா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு they formed ஒரு டிஃப்ரெண்ட் கமிட்டி வித் டாப் லீடர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ் இன் இட். அது இதை விட ஒரு ஹையர் லெவல் கமிட்டியை காங்கிரஸ் ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த 3 பேரையும் அதில். ஓகே, ஆந்திரா தான் அதோடைய கோர் இந்த இஷ்யூ. அதுக்காக மற்ற இடங்கள்லாம் கேட்கலன்னு இல்லை, மற்ற இடங்கள்லயும் இந்த இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆந்திரால இந்த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் ஆன் செப்பரேட் ஆந்திரா, ஓகே, அதுல ஸ்பெஷலி மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அது. ஓகே, ஏன்னா மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் வாஸ் டாமினேட்டட் பை தமிழியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் அங்க இருந்தது. நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி வரும்போது அந்த அந்த மினிஸ்ட்ரியில ஒரு தமிழியன் கூட கிடையாதுன்னு இங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது. பட் அதுல கோர் அஜெண்டா என்ன, ஒரு செப்பரேட் ஸ்டேட் ஆன் லிங்குஸ்டிக் பேஸ், அது கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ 1917 இந்த இஷ்யூ இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டிஸ் லிங்குஸ்டிக் பேசிஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி லிங்குஸ்டிக் பேசிஸ் ஏற்கனவே இருந்தது. அந்த காங்கிரஸ் கமிட்டி நவம்பர் 1947லயே டிமாண்ட் பண்ணது, we need a separate state அப்படின்னு டிமாண்ட் பண்ணது. ஓகே, குமாரசாமியுடைய லீடர்ஷிப்ல ஒரு கமிட்டி போடுறாங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த கமிட்டி could not find a solution. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அன்னைக்கு இந்த டாப் லீடர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ், சென்ட்ரல் லீடர்ஷிப், they were not in favor of linguistic states. அதுல இருந்தா கீழே வரைக்கும் அது போகும், அப்படிதான் அது போயிட்டே இருக்கு. ஆரம்பத்துல இருந்த சிச்சுவேஷன் வேற, 47ல இருந்து வேற சிச்சுவேஷன். ஓகே, பட் ஆந்திராங்கிற டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை பத்தி படிக்கும்போது ஆந்திரா பத்தி நீங்க அதிகமா படிக்க வேண்டியது. ஓகே,
So October 19, 1952, Poti Sriramulu, he started his fast unto death. Or Unnavaradar Karambira, 1952, October 19th, Poti Sriramulu. Poti Sriramulu is a tall figure in Andhra politics. அதுக்கு முன்னாடி கூட ஒரு சுவாமி சீதாராம்னு ஒருத்தர் 1951ல இதே மாதிரி ஒரு உண்ணாவிரதம், ஒரு ஃபாஸ்டிங் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவரும் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். ஆக்சுவலி August 15, 1951ல அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஆச்சாரியா வினோபாவே அவரை ரெக்வஸ்ட் பண்றாரு, இதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாரு, டோன்ட் டூ இட் அப்படின்னு. ஆனா அவர் முடிக்கும் போது கூட கிட்டத்தட்ட ஒரு 35 days அவர் ஃபாஸ்டிங். பட் வினோபாவையுடைய ரெக்வஸ்ட் அவர் ஏற்றுக்கிட்டாங்க. இஷ்யூ, அவர் டெசிஷன் வரல, இஷ்யூ முடியல. ஸோ அகெயின் இட் இஸ் கெட்டிங் ஃபிளாட் அப். அப்பதான் பொட்டி ஸ்ரீராமனுடைய இந்த ஃபாஸ்டிங் வருது. ஓகே, ஃபாஸ்டிங், ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் அகெயின் இவரும். பட் இந்த டயத்துல நேரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இதை ஏற்றுக்க முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஐ வில் நாட் அக்செப்ட் இட் அப்படிங்கிறார். இந்த போட்டோகிராஃப் ஒரு ரேர் போட்டோகிராஃப், அவர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எடுத்தா போட்டோகிராஃப். ரொம்ப இது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து வெப்சைட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரேர் போட்டோகிராஃப் இது. பொட்டி ஸ்ரீராமலு ஃபாஸ்டிங் இருக்கும்போது எடுத்த போட்டோகிராஃப். இந்த டயத்துல தான் நேரு ஈவன் அடமெண்ட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஈவன் இன் இந்த ராஜ்யசபால he was announcing முதல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. பட் ஆஃப்டர் 58 days on 15th December 1952 பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போறாரு. ஓகே, அது ஆந்திரால இன்னும் பெரிய இஷ்யூவா மாறுது. டு கண்ட்ரோல் த சிச்சுவேஷன், இவர் 15th December இவர் இறந்து போறாரு. 19th December அதே இயர்ல கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அனௌன்ஸ் செப்பரேட் ஆந்திர பிரதேஷ். அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் அந்த டேட் மட்டும் கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கீழே. இட் இஸ் ஆக்சுவலி October 1st, 1953, not 52. ஓகே, இந்த ஸ்லைட்ல ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல. On October 1st, 1953, a new state, okay, Andhra Pradesh was born. இதுதான் linguistic basisல ஃபார்ம் ஆன first state in India. அதனாலதான் ஆந்திர பிரதேஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆன பிறகுதான் இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகுது. ஸோ ஆந்திரா ஸ்ட்ரகிள் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இன்னைக்கு நாம இருக்கிறோம் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆந்திரா தான் அதோடைய முதல் புள்ளி வச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. Despite the top leadership stand, Congress உடைய top leadership stand was not for linguistic states. Despite that, this was happening. Okay, இந்த இஷ்யூ இதோட நிக்காது அப்படின்னு காங்கிரஸுக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ அவங்க இதுல என்ன பண்றாங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அடுத்து அப்படின்னு சொன்னா, they formed another commission. Okay, ஏன்னா that issue has to be settled. ஆந்திர பிரதேஷ்ல அது செப்பரேட் ஸ்டேட்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் செப்பரேட் அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல there was an amendment. Okay, and separate governor. அன்னைக்கு சிஎம் திரிவேதின்னு சொல்லி அவர் கவர்னர் ஆயிட்டாருங்க. டி பிரகாசம் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. இதெல்லாம் நடக்குது ஆக்சுவலி October 1st, 1953. ஸோ த அதர் பிளேசஸ், அதர் ஏரியாஸ், எஸ்பெஷலி நீங்க ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா, குஜராத்,
அதுல கூட பாம்பே எங்க இருக்கணும், பாம்பே மகாராஷ்டிரால இருக்கணும், இல்ல பாம்பே தனியா அது ஒரு டைரக்ட்லி அண்டர் யூனியன் கவர்மெண்டா இருக்கணுமா, இப்படி எல்லாம் டிஸ்கஷன்ஸ் அன்னைக்கு நடக்குது. ஸோ அகெயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஃபசல் அலி. அவர் தான் அதோடைய சையத் ஃபசல் அலி தான் அதோடைய சேர்மன். ஓகே, இந்த போட்டோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ஓல்டு போட்டோகிராஃப். இது ஃப்ரம் தி லெஃப்ட் கேஎம் பணிக்கர், அவர் அந்த கமிஷனுடைய மெம்பர். சையத் ஃபசல் அலி அதுக்கடுத்து செகண்ட்ல உட்காந்துருக்கிறது, அவர் தான் சேர்மன். ஓகே, சிதேநாத் குன்ஸ்ரு அவர் ஒரு மெம்பர். பிசி சௌத்ரி இந்த கமிஷனுடைய செக்ரட்டரி. இதுதான் இது 1953 கான்ஸ்டியூட் ஆன இந்த கமிஷன். ஓகே, February 12, 1954 they had that first meeting. So the committee form பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா they didn't sit idle. Okay, what they did was 104 places across the country they traveled. The commission, they traveled across the country. 104 places அவங்க போறாங்க. They met more than 9,000 people. 9,000 people. அவங்க இந்த ஒப்பீனியன் கேட்கிறாங்க. அவங்க they didn't sit idle, they didn't sit in என்ன சொல்றது capital of the country, அப்படிலாம் உட்காரல அவங்க. In fact, so called top leadership committee அந்த JVP இந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டு அவங்க across the country travel பண்ணல, ஒப்பீனியன் கேட்கல. அவங்க கொடுத்த ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள 3 பேரும் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, அவங்க ஒப்பீனியன் என்னவோ அதை 3 பேருமா சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, ஜேவிபி ரிப்போர்ட். பட் ஃபசல் அலி கமிஷன், எஸ்கேதார் கமிட்டி கூட they traveled across the country. ஓகே, பட் அது ஒரு டூத்லெஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பவரே கிடையாது, மேல உள்ளவங்க சொல்றத கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் the ஃபசல் அலி கமிஷன்ல இன்ஃபேக்ட் யூ கேன் ரீட் செப்பரேட்லி அபவுட் கேஎம் பணிக்கர், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ற ஒருத்தர். இவங்க எல்லாம் they had, of course, எஸ்கேதார் கமிட்டி உள்ளவங்களும் they had their own standing. அதே மாதிரி இங்கேயும். பட் ஃபசல் அலி கமிஷனை ஃபார்ம் பண்ணும்போது ஆந்திர பிரதேஷ் was already formed. ஸோ ஃபசல் அலி கமிஷன் மேல வேற ப்ரெஷர் கிடையாது. சப்போஸ் இஃப் ஃபசல் அலி கமிஷன் வாண்ட்ஸ் டு பி ஆன் தி பீப்புள்ஸ் சைட் அப்படின்னா இருக்க முடியும். ஓகே, ஸ்டில் they traveled across the country. 104 places அவங்க விசிட் பண்றாங்க. more than 9,000 people அவங்க மீட் பண்றாங்க. and they received petitions and demands. அதுவே more than 1 lakh அவ்வளவு பெட்டிஷன்ஸ் டிமாண்ட்ஸ் அவங்க ரிசீவ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு they submitted the report on September 30th, 1955. அந்த ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்றாங்க ஃபசல் அலி கமிஷன். ஓகே, அவங்க அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது they said பீப்புளோட மைண்ட்ல என்ன இருக்கு, முதல்ல what is there on their minds, அத நாங்க எடுத்துக்கிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன், செகண்ட் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. தேர்டு ஜஸ்டிஸ், ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும்போது எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. another பாயிண்ட் ஒரு நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட்ஸ். அவங்க வேரியஸ் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இந்த 4 பாயிண்ட்ஸ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஒண்ணு, பீப்புளோட மைண்ட்ஸ்ல என்ன இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எது நல்லா இருக்கும், ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஜஸ்டிஸ் டெலிவர் பண்றதுக்கு எது நல்லா இருக்கும், நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட்ஸ் அது என்ன, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் when they submitted the report, ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா
all the states should be treated equally அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய கோர் பாயிண்ட். ஓகே, நீங்க வந்து ஒரு சென்ட்ரலி ஆர்கனைஸ்டு செட்டப் நீங்க கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் அது ஒரு சீரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க, ஈக்குவலா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதை கூட டிஃபைன் பண்றாங்க. ஒரு 16 ஸ்டேட்ஸா பிரிக்கலாம், ஒரு 3 ஏரியா மட்டும் டைரக்ட்லி அண்டர் யூனியன் கவர்மெண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இட் வாஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். ஓகே, அதாவது 16 ஸ்டேட்ஸா பிரிக்கலாம் அப்படின்னு நம்பர் சொல்றாங்க. அண்ட் சில ஏரியால என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லைக் திருவாங்கூர், திருவிதாங்கூர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருவாங்கூர், கொச்சி, மைசூர், இந்த மாதிரியான பட்டியாலா, ஈஸ்ட் பஞ்சாப், இந்த மாதிரியான இடங்கள்லாம் கம்ப்ளீட்டா ரீஆர்கனைஸ் ஆகணுங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க திருவிதாங்கூர், கொச்சி, கேரளா இருக்க முடியாது இல்லையா? திருவிதாங்கூர், கொச்சி should be in கேரளா. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரீஆர்கனைஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, அன்னைக்கு வந்து பி கிளாஸ் ஸ்டேட்ஸ் ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஓகே, அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யாராவது அங்க அரசு இருந்திருப்பாரு, கிங். அந்த மெர்ஜர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண உடனே, கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு போஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லி ராஜ பிரமுக் அப்படின்னு ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுங்க இவங்க, இந்த கமிட்டி சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா, அபார்ட் ஃப்ரம் ஹிந்தி அதர் லாங்குவேஜஸ் டீச் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும். அண்ட் இங்கிலீஷ் ஷுட் கண்டினியூ. ஒரு ஸ்டேட்ஸுக்கு நடுவுல இல்ல யூனியன் டு சென்டர் அந்த கம்யூனிகேஷன்ல இங்கிலீஷ் ஷுட் கண்டினியூ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க அவங்க. மோஸ்ட் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏன்னா எப்பயுமே நீங்க ஒரு கமிட்டி கொடுக்குதுன்னா அதுல எல்லா பாயிண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ், யாரு இந்த ஃபசல் அலி கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொபோசல்ஸ் வேர் அக்செப்டட் இன் ஜூலை 1956. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபோமான ஸ்டெப் டுவர்ட்ஸ் linguistic states. So the States Reorganization Act was enacted by the Parliament on August 31st, 1956. The most of the recommendations சொல்லும்போது என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு இங்க நீங்க கீழே இருக்கான ஆன்சர் இருக்கு. அவங்க 16 states and 3 central administered ஏரியாஸ் சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா 14 states and 6 direct rule territories அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. ஓகே, பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெசிஷன். அவங்க இந்த 6 அப்படிங்கிறது என்னன்னா, டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சத்தீப். இதுதான் அந்த 6 பிளேசஸ் அவங்க டைரக்ட் ரூல் கொண்டு வர்றது. ஓகே, நம்ம நீங்க பின்னாடி நம்ம அதை பார்க்கணும். நம்ம ஓகே, இந்த இமாச்சல் பிரதேசம் செப்பரேட் ஸ்டேட்டா இருக்கு, அது இங்க ஒரு டைரக்ட் ரூல் டெரிட்டரியா அங்க வச்சிருக்காங்க. ஓகே, இவங்க இதை பண்ணும் போதே ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இது கூட ஒரு 5 ஜோன்ஸா பிரிக்கிறாங்க. இந்த 14 states and 6 direct rule territories ஒரு 5 ஜோன்ஸா பிரிச்சு ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை இன்சார்ஜா போடுறாங்க. ஒரு ரீஜனல் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க, அதுல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பார். அந்த ரீஜனல் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து 2 மினிஸ்டர்ஸ் அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. இப்படி ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், அதுக்காக ஏதாவது பிளான் பண்ணணும்னா என்ன பண்றது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்றது, மைனாரிட்டிஸ் உடைய கண்டிஷன்ஸ் என்ன, லோக்கல் பாடிஸ் என்ன, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எடுக்கணும். இத ஒரு ரீஜனல் கமிட்டி பண்ணலாம்
அதாவது ஒரு லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல வரும்போது பர்டிகுலர் ஒரு லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டிக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கிற கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப காசியஸா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அன்னைக்கு இருந்தது. ஓகே, நம்ம பாக்குறோம் அன்னைக்கு. அண்ட் தேவர் இன்சிஸ்டிங் ஆன் ஒன் பாயிண்ட், நேஷனல் இன்டகிரேஷன். அதுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படின்னு, அதுக்காக நாங்க இந்த 5 zones பிரிக்கிறோம்னு கவர்மெண்ட் அன்னைக்கு சொல்லுது அன்னைக்கு. ஓகே, அந்த 14 states, I just want to just list it out. சொல்றேன். ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் பம்பாய், கேரளா, மத்திய பிரதேஷ், சென்னை, மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர். இதுதான் அந்த 14 ஸ்டேட்ஸ் அன்னைக்கு. ஓகே, இதுல உங்களுக்கு தெரியும் சென்னைங்கிறது தான் பின்னாடி தமிழ்நாடா மாறுறது. ஓகே, பம்பாய்ங்கிறது பம்பாய்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், பின்னாடி குஜராத் பிரியுது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஓகே, ஏன்னா அகெயின் நீங்க பம்பாய்னு பிரியும் போது அங்கேயும் குஜராத்திஸ் அவங்க லாங்குவேஜ் ஒரு சப்ஸ்டான்சியல் செக்ஷன் குஜராத்தி பேசுது. அப்ப அந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஒரு செப்பரேட் இது வேணும். அதுதான் 15th ஸ்டேட். ஆக்சுவலா 14 ஸ்டேட்ஸ் இந்த ஃபசலி ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபசலி கம்யூனிட்டி ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்ட பிறகு 14 ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. 15th ஸ்டேட்டா, அதாவது இது 1956 நடக்குது, ஒரு 4 years. ஏன்னா அங்க ஸ்ட்ரகிள் நடக்குது. ஸோ குஜராத் 15th ஸ்டேட் அது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தாத்ரா நாகர் ஹவேலி போர்ச்சுகல் கண்ட்ரோல்ல இருந்து இந்தியா எடுத்துக்குது. ஓகே, ஸோ அந்த தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் டெரிட்டரி, அதாவது 6 டைரக்டரல் டெரிட்டரிஸ்ல 7th ஒன்னு அது ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துப்போம், புதுச்சேரி, சிக்கிம் இதெல்லாம் பார்த்துப்போம் நம்ம. அண்ட் நாகாலாந்துல they wanted separate state. இன்ஃபேக்ட் இப்ப இன்னைக்கு வேற ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்காங்க, செப்பரேட் கண்ட்ரி அவங்க பேசிட்டு இருந்தது. we are in talks with them, NSC என்கிற ஆர்கனைசேஷன் கூட. இன்ஃபேக்ட் நாகாலாந்து வாஸ் 16th ஸ்டேட் 1963ல அது ஃபார்ம் ஆகுது. இப்படி நமக்கு ஓகே, அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்டா மாறுது. மணிப்பூர்ல இருந்து அது மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாவா அது மாறுது. அது ஓகே, ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்த மணிப்பூர் ஒரு ஸ்டேட்டா மாறுது. திரிபுரா அதுவும் யூனியன் டெரிட்டரியா இருந்தது, அது ஒரு ஸ்டேட்டா மாறுது. இப்படி அந்த இதெல்லாமே ஆன் தி பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் மாறுது. ஏன்னா மணிப்பூர்ல மணிப்புரி செப்பரேட் அது. ஓகே, இந்த மாதிரி இப்ப திரிபுரா அப்படின்னு சொன்னா அது பெங்காலி டாமினேட்டட் ஏரியா ஜியோகிராபிக்கலி, அது அப்படி இருந்தது. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிக்கிம் எப்படி இன்டெகிரேட் ஆனதுன்னு பார்த்தோம். அது ஒரு செப்பரேட் ஸ்டேட்டா இந்தியாவோட மாறுது. அப்புறம் சின்ன சின்ன இன்னும் அகெயின் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் ஸ்டேட்ஸா மாறுது. நிறைய பார்க்கணும் நம்ம. ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வேற ஒரு டெவலப்மெண்ட் இந்த லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஃபார்ம் ஆன ஸ்டேட்ஸ்குள்ள. இப்ப நீங்க பம்பாய்னு வந்தது மகாராஷ்டிரா, குஜராத் பிரிச்சுன்னா அது லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல. இதெல்லாம் பிரிகிற நேரத்துல இன்னொரு டிமாண்ட் வருது. என்ன அப்படின்னா, சில ஏரியாஸ் டெவலப் ஆக மாட்டேங்குது when you have the states. அது இது லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல இல்ல. அப்ப மத்திய பிரதேஷ்ல சத்தீஸ்கர் ஏரியா, ஏன்னா ட்ரைபல் டாமினேட்டட் ஏரியா, அது டெவலப் ஆகல. ஸோ வி நீட் செப்பரேட் ஸ்டேட் அப்படிங்கிற டிமாண்ட் எல்லாம் வராது. லைக் உத்தரப்பிரதேஷ்ல ஹில்லி ஏரியா உத்தரகாண்ட் அண்ட் பீகார்ல ஜார்க்கண்ட், இந்த டிமாண்ட் எல்லாம் வருது. ஓகே, ஸோ 2000ல இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்ப மத்திய பிரதேஷ்ல இருந்து சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உத்தரகாண்ட், பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட், இது பிரியுது. சில ஏரியாஸை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் தெலுங்கானா ஸ்ட்ரகிள் இந்த சென்ஸ் நம்ம 1947-48 நிசாமுக்கு அகெயின்ஸ்ட் நடந்த ஸ்ட்ரகிளை சொல்லல, செப்பரேட் ஸ்டேட் ஃப்ரம் ஆந்திரா. ஏன்னா தெலுங்கானா ரீஜன் அண்டர் டெவலப்.
அப்படின்னு ஒரு டிமாண்ட் வருது. இன்ஃபேக்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல பிரிஞ்சதுதான் ஆந்திரா. ஆந்திரா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஃபார்ம் ஆனது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அந்த ஸ்டேட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா டெவலப் ஆகல, அதனால செப்பரேட் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 2014ல தெலுங்கானாங்கிற ஸ்டேட் புதுசா ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ஃபசல் அலி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அந்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது there were 14 states and 6 union territories. இன்னைக்கு as on date 8 union territories are there. ஓகே, நம்ம இதுல என்னன்னா அந்த அன்னைக்கே ஃபார்ம் ஆன ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சு இன்னைக்கு அது ஸ்டேட்டா இருந்தது, இன்னைக்கு 2 யூனியன் டெரிட்டரியா இன்னைக்கு மாறி இருக்கு. அது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. ஓகே, அண்ட் தத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் டையூ, அதாவது இந்த டாமன் டையூ தனியாகவும் தத்ரா நாகர் ஹவேலி தனியாகவும் இருந்ததை மெர்ஜ் பண்ணி இன்னைக்கு அது ஒரு சிங்கிள் யூனியன் டெரிட்டரியா இன்னைக்கு மாறி இருக்கு. ஓகே, பட் அதர் இது ரிமைன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, சில இதுல டெல்லியை தனியா பிரிச்சு போடுவாங்க, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு போடுவாங்க. பட் அதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரி தான். நீங்க டெக்னிக்கலி யூனியன் டெரிட்டரி நீங்க தனியா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 28 ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ், 1 நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சில பேர் போடுவாங்க. ஓகே, நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படி. பட் இட் இஸ் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த இது ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு. யூனியன் டெரிட்டரிஸ் டாமினன்ட் டையூ, தத்ரா நாகர் ஹவேலி சிங்கிள் யூனியன் டெரிட்டரியா மாறுது. ஓகே, இதுக்கான அப்ரூவல் பார்லிமெண்ட்ல வாங்கினாங்க. ஓகே, இன்னைக்கு 14 ஸ்டேட்ஸ்னு அன்னைக்கு 1956ல இருந்தது, இன்னைக்கு 28 ஸ்டேட்ஸா மாறி இருக்கு. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டா இருந்ததை இன்னைக்கு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருக்காங்க. ஓகே, பட் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிட்வீன் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் நடந்துருக்கு அப்படின்னா, இங்க எலெக்ஷன்ஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது. அங்க இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்டோர் த ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறாங்க. அவங்க ஸ்டேட்ஹுட்டை ரெஸ்டோர் பண்ணிட்டு தென் யூ கண்டக்ட் த எலெக்ஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூவா 2 பக்கமும் நிக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்னன்னா, அந்த ஆர்டிகல் 370 அப்ரோகேட்டட். அது உங்களுக்கு நீங்க டிஸ்கிரிப்டிவா நீங்க தனியா ஒரு படிக்க வேண்டிய ஒரு இஷ்யூ, ஆர்டிகல் 370. ஓகே, ஸோ நமக்கு ரீஆர்கனைசேஷன்ல இன்னைக்கு 28 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் அ ஸ்டேட் ஈவன் வென் 14 states were formed. ஓகே, அஃப்கோர்ஸ் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இன்ஃபேக்ட் நம்ம பேசிட்டு இருக்க அந்த 14 ஸ்டேட்ஸ் டயத்துல, எஸ் ஜம்மு காஷ்மீர் வாஸ் அ ஸ்டேட், பட் இட் ஹேட் இட்ஸ் பிரசிடென்ட், இட் ஹேட் இட்ஸ் பிரைம் மினிஸ்டர்லாம் நம்ம டெக்னிக்கலி சொல்றேன் நான். நம்ம டாக்டர் கரண் சிங், அதாவது குலாப் சிங்குடைய பையன் தான் ஹரிசிங் அன்னைக்கு கிங். அந்த டயத்துல இந்த ஹரிசிங்குடைய பையன் தான் டாக்டர் கரண் சிங். He was in active politics even now. 2018ல அவருடைய ராஜ்யசபா மெம்பர்ஷிப் முடிஞ்சது. He is still in Congress. ஓகே, அவர் அதுல பிரசிடென்டா இருந்திருக்காரு, கவர்னரா இருந்திருக்காரு, யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஓகே, இப்போ ரீசெண்டா 2012ல இருந்து 2018 வரைக்கும் ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காரு. இதெல்லாம் நடந்தது. ஓகே, இந்த 28 ஸ்டேட்ஸ்ல ஜேஎன்கேக்கு ஒரு பிளேஸ் இருந்தது, இன்னைக்கு இல்லை. மேபி இந்த கமிங் மந்த்ஸ் இந்த 2 டீமுக்கும் நடக்கிற டாக்ஸ்ல மறுபடியும் ஸ்டேட்ஹுட் வரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஹுட் வந்துட்டு எலெக்ஷன் நடக்கலாம். இதுதான் அங்க இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய டிமாண்ட். பட் யூனியன் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி முதல்ல எலெக்ஷன் நடந்துட்டு பின்னாடி ஸ்டேட்ஹுட் வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த கமிங் டேஸ் ஒரு அகெயின் இட் வில் பிகம் 29 ஸ்டேட்ஸ் அது மாறுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஓகே, ஏன்னா ரீசெண்டா அங்க டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் எலெக்ஷன்ஸ்லாம் கூட நடந்தது. அங்க ரீசெண்ட் இந்த சென்ஸ் லாஸ்ட் இயர் நடந்தது. இட் வாஸ் பீஸ்ஃபுல். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தே டுக் பார்ட் இன் த எலெக்ஷன்ஸ்.
ஓகே அண்ட் டெசிசிவ் மேண்டேட்னு சொல்ல முடியாத பட் பொதுவாகவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் நிறைய ஜெயிப்பாங்க, அது மாதிரி அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் நிறைய ஜெயிச்சாங்க. ஓகே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்சோ ஹேட் இட்ஸ் தர் ஷேர் அங்க இருந்தது. ஓகே ஸோ பட் தேர் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டேட்ஹுட் அகெயின் ஜேஎன்கே. ஓகே அது நடக்கும் இப்ப. பட் ஆஸ் ஆன் டேட் ஜேஎன்கேங்கிற ஸ்டேட், ஜேஎன்கே அண்ட் லடாக்ங்கிற 2 யூனியன் டெரிட்டரிஸா மாறி இருக்க நம்ம பார்க்கணுமா. பட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டேட்ஹுட் வரும்போது கூட ஜேஎன்கேக்கு ஸ்டேட்ஹுட் வரும், லடாக் அதுல வராதுன்னு சொல்றாங்க. லடாக் அகெயின் will not come back to இது. லடாக் will remain as a யூனியன் டெரிட்டரி, செப்பரேட்டா அது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ வாண்ட் டு complete this session with a question. பட் என்னென்ன தடவை கொஸ்டினுக்கு ஆன்சர் காணும். லாஸ்ட் டைம் நான் கேட்ட கொஸ்டினுக்கு. பட் ஐ கீப் புட்டிங் த கொஸ்டின்ஸ். ஏன்னா உங்களை வந்து பாய் சொல்லி அனுப்ப நான் விரும்பல நான். ஸோ த கொஸ்டின் இஸ் கிரிட்டிக்கலி ரிவ்யூ த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை யூ ஹாவ் டு ரிவ்யூ இட் கிரிட்டிக்கலி. ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் ஆர் குட் ஃபார் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் எல்லாம் சின்ன சின்னதாக ஆக்கியாச்சு அப்படின்னா டெவலப் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரிவ்யூ த ஸ்டேட்மெண்ட்.